ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் வீணா ரமேஷ். காமாட்சி விளக்கு பற்றி இந்த vlogல எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ காமாட்சி விளக்கு நான் எப்படி வாங்கிட்டேன், நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் காமாட்சி விளக்கு பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ காமாட்சி விளக்கு நான் பாண்டிச்சேரிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் வாங்கினது. அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஒரு விளக்கு இருக்குன்னவே தெரியாது. எனக்கு அம்மா வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி விளக்கு அதிகமாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு விளக்கு இருக்குன்னவே தெரியல. ஸோ அதனால தான் நான் அப்படி சொன்னேன். நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விளக்கு பார்த்தது. பாண்டிச்சேரிக்கு வந்தப்புறம் வீட்டுக்கு பாத்திரம் வாங்கலாம் அப்படின்னு தான் போனோம். அப்போ புதுசாக விளக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு விளக்கு வாங்கலாம், அதுவும் நம்ம சைடில் இருக்கிற மாதிரியே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரியே விளக்கு வாங்கலான்னு தான் போனோம். பட் அந்த கடையில் அழகழகாக இந்த மாதிரி விளக்கு வச்சுருந்தாங்க. பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி விளக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. பட் எனக்கு இந்த விளக்கு காமாட்சி விளக்கு ஒன்று தான் ஏற்றணும் அப்படின்னு தெரியாது. எனக்கு எப்படி தெரியுதுன்னா, விளக்கு வாங்கினா ஒரு செட்டு விளக்கு வாங்கணும், 2 விளக்கு ஏற்றணும், இதே மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, கஜலக்ஷ்மி விளக்கு 2 வாங்கிட்டேன். ஆனால் உண்மையாலே காமாட்சி விளக்கு வாங்கலை. நாங்கள் கடையில் இது என்ன விளக்கு அப்படின்னு கேட்டுறதுக்கு அவங்க சொன்னாங்க, இது காமாட்சி விளக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இது கஜலக்ஷ்மி விளக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அழகாக 2 செட்டு வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 10 வருஷமாக நான் இந்த விளக்கு 2 விளக்கையும் ஏற்றிருக்கேன். பட் எனக்கு எப்படி ஏற்றணும், இதோட பூஜை எல்லாம் எப்படி பண்ணணும் ஒன்றுமே தெரியாது. பட் ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. டைம் வாங்கும்போது 2 செட்டு வாங்கிட்டோம். அம்மாவுக்கு ஒரு செட்டு, எனக்கு ஒரு செட்டு வாங்கிட்டோம். அம்மா ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நான் இங்கே வச்சுக்கிட்டேன். ஸோ கஜலக்ஷ்மி விளக்குன்னா இப்படி தான் இருக்கும். கஜலக்ஷ்மி விளக்குன்னா 2 சைடில் எலிஃபெண்ட் இருக்கும், சென்டரில் லக்ஷ்மி தாயார் இருப்பாங்க, பத்மாசனத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி லக்ஷ்மி தாயார் இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் சைடில் திலக்கம் ஷேப்பில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா இந்த விளக்கு. இது உண்மையான காமாட்சி விளக்கு கிடையாது, இது கஜலக்ஷ்மி விளக்கு. ஸோ இந்த விளக்கு வாங்கும்போது சைடில் திலக்கம் ஷேப்பில் இருக்கிற முள் 15 இருக்கணும். ஸோ லாப நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த கோபுரத்தில் தான் எண்டாக வரணும். லாபத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா லாபத்தில் தான் விளக்கில் ஃப்ரண்ட்டில் என்ன டிசைன் இருக்கோ அதே மாதிரி பேக் சைட்லேயும் டிசைன் இருக்கும். காமாட்சி விளக்கில் இந்த மாதிரி இருக்காது. யாராச்சும் புதுசாக காமாட்சி விளக்கு வாங்கணுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் நான் இந்த விளக்கு காமிச்சிட்ருக்கேன். கஜலக்ஷ்மி விளக்கு வேறு, காமாட்சி அம்மன் விளக்குன்னா வேறு. ஸோ நான் இப்போது காமாட்சி விளக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி காமாட்சி விளக்கு நான் எங்கே பார்த்து வாங்கினேன், ஸோ அது கூட சொல்கிறேன். உண்மையான காமாட்சி விளக்கு நான் எப்படி பார்த்து வாங்கினேன்னா, ஸோ ஒரிஜினல் காமாட்சி விளக்கு எப்படி பார்த்து வாங்கினேன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டட் வீட்டில் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் தசரா டைமில் இப்போது பொம்மையெல்லாம் வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி பொம்மையெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு தமிழில் என்னமோ சொல்கிறாங்க பேர், பட் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன பேர் அப்படின்னு. பட் நான் ஏதாவது சொல்ல போய் அது தப்பாயிடுச்சுன்னா எனக்கு பயமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்டே கேட்டுக்கிறேன், பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தசரா டைமில் இந்த பொம்மை அலங்காரம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு தமிழில் என்ன பேர் சொல்கிறீங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு போனப்போ விளக்கு வச்சுருந்தாங்க, உண்மையான காமாட்சி விளக்கு வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு நானே மனசுக்குள்ளாரே ஒரு டவுட்டு, எங்கள் வீட்லேயும் இதே மாதிரி தான் விளக்கு இருக்குது. பட் எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த விளக்கில் இருக்கிற அம்மனவர் ஃபேஸ் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் கஜலக்ஷ்மி விளக்கு இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேஸ் வேறு மாதிரி இருக்குது, அந்த பிக்சர் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன விளக்கு சொல்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டேன். ஸோ அவங்க சொன்னாங்க இதுதான் காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்லி. எனக்கு இதுதான் காமாட்சி விளக்குன்னு தான் சொன்னாங்களே கடையில் நம்ம வாங்கும்போது அப்படின்னு தான் நான் கேட்டேன். இல்லை அது கஜலக்ஷ்மி விளக்கு, உண்மையான காமாட்சி விளக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. உண்மையில் இந்த விளக்கு விட காமாட்சி விளக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லி, ரொம்பவே ஆசையாயிடுச்சு. எனக்கு நான் கையில் பிடிச்சிருக்கேன் இல்லையா, இதுதான் உண்மையான காமாட்சி விளக்கு. ஸோ எனக்கு அந்த விளக்கு பார்த்து நானும் வாங்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டேன். ஃபைனலாக காமாட்சி விளக்கு வாங்கிட்டேன். பட் காமாட்சி விளக்கு என்னைக்கு வாங்குறது, என்னைக்கு வாஷ் பண்ணுறது, காமாட்சி விளக்கு எப்படி பூஜை பண்ணுறது, ஸோ இதை பற்றி நான் சில எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட சொல்கிறேன். காமாட்சி விளக்கு பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்கும்போது தான் இந்த விளக்கு
விளக்கு மேலே நான் ஆசைப்பட்டு வாங்கிட்டேன். பட் இப்போது இந்த விளக்கு நான் பூஜை பண்ணினதுக்கப்புறம் விளக்கு டெய்லி ஏற்றுறதுனாலே நல்ல விஷயங்களே நடக்குது. ஸோ அது உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ணுறேன். காமாட்சி விளக்குன்னா இப்படி தான் இருக்குது. இதுதான் ரியல் ஒரிஜினல் உண்மையான காமாட்சி விளக்கு. இந்த காமாட்சி விளக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷம். ஸோ அவ்வளோ எனக்கு பிடிச்சிருக்கு இந்த விளக்கு. அண்ட் காமாட்சி விளக்குன்னா எப்படி இருக்குது? ஸோ இது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுவேன். காஞ்சிபுரமில் இருக்கிற கஞ்சி காமாட்சி கோயிலுக்கு யாராச்சும் போயிருக்கீங்கன்னா இந்த விளக்கு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். காமாட்சி அம்மன் அந்த கோயிலில் எப்படி இருக்காங்க அதே மாதிரி தான் இந்த விளக்குலேயும் இருக்காங்க. ஸோ அதனால தான் இது காமாட்சி விளக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காமாட்சி விளக்கில் அம்மனவர் பத்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டில் கரும்பு பிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் உண்மையான காமாட்சி விளக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த விளக்கு வாங்கும்போது காமாட்சி அம்மனவரை ஃபேஸில் ஃபுல் ஸ்மைல் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லது. அம்மனவர் விளக்கில் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விளக்கு வாங்கிக்கோங்க. ஸோ காமாட்சி விளக்கு பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா கஜலக்ஷ்மி இருக்கிற மாதிரி கலசம், சைட்லேயும் எலிஃபெண்ட் இருக்குது. ஒரே விளக்குல 3 தேவதைகள் இருக்காங்க, பார்வதி, சரஸ்வதி, லக்ஷ்மி. ஸோ இந்த 3 தேவதைகளும் கூடியிருக்கிற இந்த காமாட்சி விளக்கு. அதனால தான் இந்த விளக்கு ரொம்ப விசேஷம். இந்த விளக்குல ரொம்ப முக்கியமான விஷயம்னா திலகம் ஷேப்பில் இருக்குது இல்லையா இந்த டிசைன். ஸோ இதுதான் இந்த காமாட்சி விளக்கில் நம்மளோட லாப நஷ்ட சுக துக்க எல்லாமே இதில் கூடியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காமிச்சிட்ருக்க இல்லையா இந்த முள் எல்லாமே கவுண்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் லாபத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். லாப நஷ்டா. ஸோ இப்படின்னு தான் சொல்லிட்டு வரேன். விளக்கோட கோபுரத்துக்கு போய் லாபத்துக்கு தான் எண்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லாபத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, எண்டிங் வந்து லாபத்தில் தான் முடிக்கணும். ஸோ ஸ்டார்டிங் லாபத்தில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எண்டு மட்டும் நஷ்டத்தில் முடிக்கக்கூடாது. சில விளக்கில் எப்படி இருக்குன்னா ஒரு சைடில் 14 முள் இருக்குது, இன்னொரு சைடில் 15 முள் இருக்குது. அப்படின்னா ஸ்டார்டிங் லாபத்தில் போய் நஷ்டத்தில் முடியுது, ஒரு சைடில் லாபத்தில் போய் லாபத்தில் முடியுது. அப்படி இருக்கும்போது வாழ்க்கையிலும் லாப நஷ்டம் ஏறுபேறு அப்படி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விளக்கு ஏற்றுறதை விட அப்படியே இருக்கலாம். சும்மா எல்லாரோட வாழ்க்கையிலும் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படி தானே வேண்டிட்டு விளக்கு ஏற்றுறோம். ஸோ அதனால தான் 2 சைட்லேயும் 15 முள்ளுகள் இருக்கிற மாதிரி விளக்கு பார்த்துட்டு விளக்கு ஏற்றுங்க. வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நல்லாவே நடக்கும், வீட்லேயும் நிம்மதியும் இருக்குது. இப்போதைக்கு விளக்கு எப்படி இருக்குது, விளக்கு வாங்கும்போது என்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி வாங்கணும் அது மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ விளக்கு என்னன்னைக்கு வாஷ் பண்ணணும், என்னைக்கு வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். விளக்கு வந்து டியூஸ்டே ஃப்ரைடே வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ நான் தேர்ஸ்டே அன்னைக்கு வாஷ் பண்ணி வச்சுடுவேன். ஸோ எப்படியும் ஃப்ரைடே பூஜை பண்ணுறதுனால நான் தேர்ஸ்டே அன்னைக்கே பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுடுவேன். காமாட்சி விளக்கு வந்து புதுசாக வாங்குகிறோன்னா மண்டே அண்ட் தேர்ஸ்டே இந்த நாளில் காமாட்சி விளக்கு வாங்கிக்கலாம், ரொம்பவே நல்லது. நான் காமாட்சி விளக்கு வந்து 6 செட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் கிஃப்டாக. ஸோ காமாட்சி விளக்கு வந்து யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்கணுன்னா காமாட்சி விளக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கலாம். பட் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பூஜை ரூமில் வச்சுட்டு பூஜை பண்ணிகிட்ருக்கிற விளக்கு வந்து கொடுக்கக்கூடாது, புதுசாக வாங்கிட்டு கிஃப்ட் கொடுக்கணும். காமாட்சி விளக்கு கிஃப்டாக வாங்கினவங்களுக்கு நல்லது, கிஃப்ட் கொடுத்தவங்களுக்கு நல்லது. ஸோ அப்படியே காமாட்சி விளக்குக்கு எவ்வளோ திரி போடணும், 2 திரி போடணும். காமாட்சி விளக்குக்கு 2 திரி போட்டால் போதும். ரொம்ப பெருசாக திரி இருந்துச்சுன்னா அதுவே 2ஆக மடிச்சுட்டு திரி போடலாம். காமாட்சி விளக்கு ஏற்றும் போது ஈஸ்ட் நார்த் டைரெக்ஷன் வச்சு விளக்கு ஏற்றிடலாம். காமாட்சி விளக்கு வந்து வெறும் நிலத்தோட அப்படியே வைக்கக்கூடாது, கீழே ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே காமாட்சி விளக்கு வச்சுட்டு ஏற்றணும். ஸோ ஸ்டீல் பிளேட் யூஸ் பண்ணக்கூடாது, காப்பர் இல்லைன்னா வெள்ளி இந்த மாதிரி பிளேட் யூஸ் பண்ணிவிட்டு விளக்கு வச்சு ஏற்றிடலாம். காமாட்சி விளக்கு வந்து பித்தாளை காமாட்சி விளக்கு இல்லைன்னா சில்வர் காமாட்சி விளக்கு இந்த 2 இதுலேயும் வாங்கி விளக்கு வந்து வச்சுக்கலாம் பூஜை ரூமில். பட் என்கிட்ட இருக்கிறது வந்து பித்தாளையில் தான் இருக்குது அண்டு சில்வரில் இருக்குது. பட் சில்வரில் இருக்கிறது கஜலக்ஷ்மி விளக்கு இருக்குது. எனக்கு உண்மையான ரியல் காமாட்சி விளக்கு இல்லை. ஸோ நான் காமாட்சி விளக்கு சில்வர்லேயும் இந்த மாதிரி பிக்சர் இருக்கிற மாதிரி பார்க்கல. பட் எனக்கு அது இந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. காமாட்சி விளக்கு வந்து பித்தாளையிலையும் வாங்கிக்கலாம், சில்வர்லேயும் வாங்கிக்கலாம். பட் பூஜை வெசல்ஸில் குங்குமம் வைக்கும்போது ஜவாது பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பூஜை பாத்திரக்கு எல்லாமே குங்குமம் சந்தானம் வச்சு விடுவேன். காமாட்சி அம்மன் விளக்கு வந்து எந்த நேரத்தில் ஏற்றினா ரொம்ப நல்லதுன்னா சாயங்காலம் ஈவினிங் கோதூளி சமயம் அப்படின்னு வருது இல்லையா.
ஸோ அந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுறது ரொம்பவே நல்லது. இந்த விளக்கு ஏற்றும் நாங்கள் பண்ணுற பிரார்த்தனை தர்மமாக இருக்குன்னா கண்டிப்பாக நிறைவேறும். ஸோ இது என்னோட ஒப்பீனியனு. ஸோ தர்மத்தோட என்ன வேண்டாலும் அது உண்மையிலே நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எவ்ரி ஃப்ரைடே நான் நெய் விளக்கு ஏற்றுறது எனக்கு பழக்கம். ஸோ அதனால தான் நான் நெய் விளக்கு ஏற்றிடுவேன். காமாட்சி விளக்கு ஏற்றும் போது நெய் விளக்கு ஏற்றினா ரொம்பவே நல்லது. ஸோ டெய்லி இதே மாதிரி ஏற்ற முடியாது இல்லையா? டெய்லி விளக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அது இல்லாமல் தெரி புதுசாக போட்டுட்டு ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கு பாட்டி சொல்லிகிட்டே இருப்பாங்க, பூஜை ரூமில் ஏற்றிருக்கிற விளக்கு வந்து நம்மளே பார்த்துட்ருக்கோமா. ஸோ நாங்கள் என்ன வேலை செய்கிறோம், இவங்க என்ன வேண்டியிருக்காங்க, இவங்களோட ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற கிரகலக்ஷ்மி பார்த்துட்ருக்கோமா. கிரகலக்ஷ்மி என்ன யார்? நாங்கள் தான், நம்மளை தான் பார்த்துட்ருக்கோமா. எப்படி இருக்காங்க, இவங்களோட ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, ஸோ இவங்களோட வேண்டிதல் எப்படி இருக்குது, நியாயமாக இருக்கா, தர்மமாக இருக்கா, ஸோ இது கொண்டு போய் கடவுள்கிட்ட சேர்த்து வேண்டாமா அப்படின்னு சொல்லி விளக்கு பார்த்துட்ருக்கோமா. ஸோ அதனால தான் நான் சொன்னது, வேண்டுதல் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ தர்மமாக இருக்கணும், அப்போ தான் அந்த வேலை கண்டிப்பாக நடக்கும். ஸோ இது எனக்கு என்னோட பாட்டி சொல்லி கொடுத்தது. ஏற்றினதுக்கப்புறம் ரொம்ப பெருசாகவும் எரியக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் எரியக்கூடாது, ஒரு மீடியமில் எரியணும். அம்மன் விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் அந்த வெளிச்சத்திலே அம்மன் அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. விளக்கு வந்து வீட்டிலே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரையும் ஏற்றலாம். ஸோ வெறும் கேர்ள்ஸ் மட்டும்தான் விளக்கு ஏற்றணும் அப்படி இல்லை, பாய்ஸ் கூட விளக்கு ஏற்றலாம். ஈவினிங் காமாட்சி விளக்கு ஏற்றுறதுனாலே வீட்டில் இருக்கிற நகாராத்மக சக்தி தூரமாகி வீட்டில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம். காமாட்சி விளக்கு வந்து 2 காமாட்சி விளக்கு ஏற்றக்கூடாது. காமாட்சி விளக்குன்னா ஒரே ஒரு சிங்கிள் விளக்கு தான் ஏற்றணும். காமாட்சி விளக்கு கூட 2 விளக்கு சேர்த்து ஏற்றணும். ஸோ பட் காமாட்சி விளக்கே 2 ஏற்றக்கூடாது. ஸோ ஒரே ஒரு காமாட்சி விளக்கு மட்டும்தான் ஏற்றணும். காமாட்சி விளக்கு பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ். ஸோ காமாட்சி விளக்கு வந்து நான் எப்படி வாங்கிட்டேன், எவ்வளோ விலைக்கு வாங்கிட்டேன், அந்த விஷயமும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் பக்கத்து வீட்டில் போய் காமாட்சி விளக்கு பார்த்துட்டேன்னா எனக்கு இந்த விளக்கு மேலே ரொம்ப ஆசையாயிடுச்சு, வாங்கணும், நான் கூட இந்த விளக்கு வாங்கணும். இந்த விளக்கு மேலே ரொம்ப ஆசையாகி நான் கூட கடையாக ஏறி எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறேன் அப்போ எல்லாம் இந்த காமாட்சி விளக்கு இப்படி இருக்கா, கையில் கரும்பு வச்ச மாதிரி இந்த மாதிரி விளக்கு இருக்கான்னா, ஸோ இந்த மாதிரி விளக்கு இல்லை, கஜலக்ஷ்மி விளக்கு தான் காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. எனவே என்கிட்டயே கஜலக்ஷ்மி விளக்கு இருக்குது, எனக்கு வேண்டியது காமாட்சி விளக்கு மட்டும்தான். ஸோ இப்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அப்படியே வந்துடுவேன். திரும்பி எப்போ எல்லாம் ஷாப்பிங் போகிறேன் திரும்பி இந்த விளக்கு தேடுறது தான் என்னோடய வேலை. ஒரு 3 வருஷமாக இந்த விளக்கு தேடி இருக்கேன்னா 5 இயர்ஸ் பேக்கு வரமகாலட்சுமி ஃபெஸ்டிவலுக்காக நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ நாளைக்கு வரமகாலட்சுமி ஃபெஸ்டிவல்னா இன்றைக்கி ஃப்ளவர் பூஜைக்காக என்னென்ன திங்ஸ் வேணும் எல்லாமே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஹஸ்பண்டு நான் 2 பேரும் போயிருந்தோம். ஒரு பிராஸ் கடைக்கு முன்னாடியே என்னை வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அவங்க போனாங்க. ஸோ போயிட்டு வரதுக்குள்ளாரே நான் அந்த பிராஸ் கடைக்கு போய் விளக்கு இருக்கா என்ன தேடி பார்ப்போம், ஒரு வாட்டி கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் போனோம். பட் அங்கே போய் விளக்கு பார்த்து எல்லாமே கஜலக்ஷ்மி விளக்கு தான் இருந்தது. ஹைட்டாக ரொம்ப பெரிய விளக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. பட் அங்கே நான் தேடுற விளக்கு இல்லை. ஸோ லாஸ்ட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரே ஒரு பீஸ் விளக்கு இருக்குது, இதுதான் பாருங்கள் நீங்கள் கேட்குற விளக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. உண்மையிலே நான் எப்படி வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன், அதே மாதிரி தான் இருந்தது இந்த விளக்கு. அவ்வளோ ஈஸியாக எனக்கு இந்த விளக்கு கிடைக்கல. வீட்டுக்கு இந்த விளக்கு வாங்கிட்டு வரதுக்குள்ளாரே 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நான் காமாட்சி விளக்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்ததுலேருந்து எனக்கு நல்லாவே இருக்குது, நல்லதே நடந்துருக்கு. 3 வருஷம் வெயிட் பண்ணி கடையாக ஏறி இறங்கி நான் இந்த விளக்கு தேடி கண்டுபிடிச்சி வாங்கியிருக்கிறதுனால எனக்கு இந்த விளக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பார்க்கலாம் நெக்ஸ்ட் விளாக்ல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.